பாருங்க பிரியாணில பீஸ் என்னன்னு பிரச்சனை பண்றீங்களா? பண்ணுவாங்க. வெல்கம் டு அவர் சேனல். ப்ரான் பிரியாணி என் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரான் உள்ள பிளாக்காக இருக்கும், அதை எடுத்துருங்க. எடுக்கலைன்னா சாப்பிடும்போது நரன் மண் மாதிரி இருக்கும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு மெயின் பார்ட்டே உங்களுக்கு தெரியும், ஆனியன் தான். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 க்ரீன் சில்லி, தக்காளி போட்டு அது நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கேஷ்யூ, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சோக் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, 2 க்ரீன் சில்லி இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சோக் பண்ண பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறமா அரைச்சி வச்ச லீவ்ஸ் பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸும் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ண ப்ரானை உள்ளே போட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சோன்னே அரிசி போட்டு 80% குக் ஆன அப்புறம் நீங்கள் செக் பண்ணுங்கள். 80% குக் ஆனதுக்கப்புறமா தம் போட்டு எடுத்தால் ப்ரான் பிரியாணி செம்மையாக இருக்குங்க. உண்மையாக லிட்ரலி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஃப்ரை பண்ண ப்ரானோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெசிபி போடுறேன். பொய் சொல்லுங்க, அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். உங்களுக்கு பிரியா முக்கியம்னா எனக்கு பிரியாணி தான் முக்கியம்.